ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 7 மாணவர்களின் தின செலவிற்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ ஒரு 7 டேட்டா கொடுத்துருக்காங்க. 42, 22, 40, 26, 23, 28, 43. இவற்றின் இடைநிலை அளவை காண்க. ஸோ இதுதான் கொஷின். இடைநிலைனா ஒன்றும் கிடையாது, அதோடைய நடு மதிப்பு. சரிங்களா, கொடுத்துருக்கக்கூடிய மதிப்புகளை நம்ம என்ன பண்ணணும்னா ஏறு வரிசையில் எழுதணும். அந்த ஏறு வரிசையில் எழுதிட்டு எந்த மதிப்பு நடுவில் இருக்கோ அதுதான் வந்து இடைநிலை அளவு. சரிங்களா, சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேல்யூ நமக்கு வந்து நடுவில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவோம்னா 2ஐயும் கூட்டி டிவைடட் பை 2 போடுவோம். சரிங்களா, இதை நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஏறு வரிசையில் எழுதுறேன். ஸோ ஏறு வரிசையில் எழுதுனா நமக்கு முதல் மதிப்பு என்ன வரும்? 22. ஸோ ஃபஸ்ட்டு 22. ஓகே, அடுத்து 23. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதும்போது அடுத்த மதிப்பு என்னவா இருக்கும்? 26 போட்டாச்சு. அடுத்தது 4வது என்ன இருக்குது அப்படின்னா 28. அடுத்து 40. நெக்ஸ்ட் 42, அடுத்து 43. 7 மதிப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்போ 7 மதிப்பில் நடு வேல்யூங்கிறது நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 28. ஆமாம் தானே? ஸோ இந்த பக்கம் 3 போயிடும், இந்த பக்கம் 3 போயிடும். அப்போ நடு மதிப்பு அப்படிங்கிறது 4வது மதிப்பு. 4வது என்ன இருக்குது? 28 அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதான் இடைநிலைவு. இந்த 7 மதிப்புகளுக்கான இடைநிலை அளவுங்கிறது 28. இப்போ இதுலேயே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 7 மதிப்புங்கிறது 8 மதிப்பாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ன்னு எடுத்துக்கிறேனே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நடுவுன்னு பார்க்கும்போது நமக்கு 4ம் 5ம் வருது. கரெக்டாக? அப்போ இதில் என்ன மீடியனாக இருக்கும், இடைநிலை அளவாக இருக்கும் அப்படின்னா 2க்கும் நடுவு. அப்போ என்ன கண்டுபிடிப்பேன்? 2ஐயும் கூட்டி டிவைடட் பை 2 போடுவேன். அப்போ 4 + 5னா 9. 9 டிவைடட் பை 2ன்னு போட்டு ஆன்சர் என்னது? 4.5. அப்போ 2 மதிப்பு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஐயும் கூட்டி டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம போடுவோம். சரிங்களா, ஸோ இதுதான் இடைநிலை அளவு. இடைநிலை அளவுனா கொடுக்கப்பட்ட மதிப்புகளை ஏறு வரிசையில் எழுதிட்டு நடு மதிப்பை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா?